எனக்கு தெரிஞ்சு மோடி தான் 2014 மோடி தான் தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுவதுமே தமிழை போய் பரப்புனாரா? இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்னு சொல்றாரு, மற்ற மாநிலங்கள்ல போய் எப்படி தமிழ்நாட்டை ப்ரொஜெக்ட் பண்றாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? அதிகபட்சமா நீங்க என்ன செய்வீங்க? இங்க இருக்க தற்கூரிகளை வச்சு கட்சி ஆரம்பிக்க வச்சு ஓட்ட பிரிப்பீங்க. வேற என்ன செய்ய முடியும் உங்களால? தற்கூரிகள் தாவேகா குறிப்பு இல்ல சேஆர் ஒன்றும் பேசல. ரெண்டாவது, கோவை மதுரை பத்தி மெட்ரோ வரலன்னு சொல்லி விஜய் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல. இப்போ எதுக்குமே நீங்க வாய் திறக்கல. நீங்க ஒரு சாஃப்ட் சங்கி தானே. கோ பேக் மோடின்னு போடாத ரெண்டே கட்சி தமிழ்நாட்டில், ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிவிகே. ஏன்னா மதுரைக்கு தொடர்ந்து அவங்க செய்யக்கூடியது ஆல்ரெடி எய்ம்ஸ் 14 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷம் எய்ம்ஸ்ல படிக்கிறவங்களும் அடுத்த வருஷம் சர்ஜரிக்கு போக போறாங்க. ஒட்டுமொத்த விவசாயிகளும் மோடியை வரவேற்கிறாங்க. விவசாயிகளுடைய பிரதிநிதியாவே மோடி மாறிட்டார். அவரும் ஒரு விவசாயின்ற அளவுக்கு இன்னைக்கு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய நாடு மட்டும் இல்லை, உலக நாடுகளையே கண்ணீர்ல மூழ்க வச்ச ஒரு போராட்டம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த தேதி வரைக்கும் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்ததுல எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படலை. அப்போ எந்த விவசாயிகள் மோடியை கூப்பிட்டாங்க? விவசாயிகள் என்னை வரவேற்கிற விதம் பார்த்தா பீகார் காற்றே அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த விவசாயிகள் கேட்டாங்க? நமக்கு ஒரு சந்தேகம் வருதுல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு சங்கம் மட்டுமே இந்த விழாவை முன்னெடுக்குது அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த விவசாயிகளுமே போயிட்டாங்க அப்படின்னு நம்மளால பொத்தாம்பொதுவாலாம் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ மோடி ஏன் இந்த இடத்துல விவசாயிகளை தூக்கிட்டு வரணும்? இன்னும் ஒரு 4-5 மாசத்துல தமிழ்நாட்டு எலெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் 6 மாசத்துல 6 வாட்டி வராரு. அமித்ஷாவும் படையெடுக்கிறார். இங்க இருக்க கோவில்களுக்கெல்லாம் ஓடினாங்க. நீங்க வர வேணாம் சார், நீங்க எங்களுக்கு தரணும்னு இருக்குல்ல நிதி, அதை கொடுங்க. நீங்க வரும்போது கூட எங்களுக்கு ஆப்பு வச்சுட்டு தான் வரீங்க. என்ன செய்றீங்க? கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் இல்லை, கேட்டால் நீங்கள் பஸ்ஸுலேயே போய்க்க, உனக்குலாம் எண்ணிக்கை கம்மியாக இருக்குங்கிறீங்க. அப்போ இன்னொரு டேட்டா வருது, எண்ணிக்கை குறைவாக இருக்கிற ஆக்ரா, பாட்னா மாதிரியான நகரங்களுக்கு எதுக்கு மெட்ரோ? வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். ஓகே, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு. வழக்கம் போல தமிழ்னு தமிழ் பிறல வார்த்தைகள் பிறல பேசிட்டு போயிட்டாரு. ஸோ மோடி வந்ததோட வருகையின் காரணம் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு எக்கச்சக்கமான நிதிகள் ஒதுக்கியிருக்காங்க போல, அதை பற்றிலாம் பேசிட்டு இருந்தார் விவசாயிகள் சம்மந்தமாக. ஸோ இதோட காரணம் என்ன? எந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு போயிருக்கிறாரு? அது என்னன்னா, ஒட்டுமொத்த விவசாயிகளும் மோடியை வரவேற்கிறாங்க. விவசாயிகளுடைய பிரதிநிதியாகவே மோடி மாறிட்டார். அவரும் ஒரு விவசாயின்ற அளவுக்கு இன்னைக்கு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேச வேண்டியிருக்கு. விவசாயிகள் போராட்டம் இந்திய நாடு மட்டும் இல்லை, உலக நாடுகளையே கண்ணீரில் மூழ்க வச்ச ஒரு போராட்டம். ஏன்னா மிகப்பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கே நடக்கிற போராட்டங்களை வச்சு ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பேச வச்ச அப்படியான ஒரு போராட்டம். அது கிட்டத்தட்ட 1 வருஷம். நீங்கள் அதெல்லாம் சாதாரணமாலாம் போராட்டம் கிடையாது. நீங்கள் டெல்லியில் போராட்டம்னா குளிர் இருக்குல்ல, அந்த குளிர் இங்கே இருக்க கொடைக்கானல் ஊட்டியை விட 2 மடங்கு அதிகமான குளிர். வெயில் அதை விட அதிகமாக இருக்கும். டஸ்ட்டு, காற்று மாசு, அது ரொம்ப மோசமான இடம். அந்த இடத்துல ஒரு 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 வலிமையான உறுதியோட ஒருத்தர் போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கணும். 1 வருஷம் நடக்குது. அந்த 1 வருஷ போராட்டத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிது. ஆனால் நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. நியாயமாக பார்த்தா இன்னும் வெற்றி கிடைக்கல. அது பின்னாடி நான் சொல்கிறேன். ஆனால் அந்த போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கு சில எட்டப்பர்கள் இருப்பாங்கல்ல, அந்த எட்டப்பர்கள் தான் இப்போ மோடியை வரவேற்றிருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் யாரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு குழு சேரும்போது அவங்களும் அந்த போராட்டத்தில் இருப்பாங்க. திடீர்னு அந்த குழு விலகி நாங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்குறோன்னுவாங்க. ஒட்டுமொத்த இந்திய ஊடகமும் என்ன செய்யணும்னா, அந்த போராட்டத்தை வாபஸ் வெட்டுறார் விவசாயிகள்னு மொத்தமாக போட்டுருவான். பொதுவாக எஸ்கேஎம் அப்படிங்கிறது ஒரு கூட்டமைப்பு. இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகள் சங்கங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. அதுல சின்ன சின்ன சங்கங்களா, தமிழ்நாட்டில் மட்டும் நேற்று ஒரு பேசும்போது அவர் சொல்றாரு என்னன்னா, 200க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கு. இந்தியா முழுவதும் பல ஆயிரம் சங்கங்கள் இருக்கு. இது எல்லாமே ஒன்னா சேர்ந்தது தான் எஸ்கேஎம். அப்ப இதுக்கு தலைவர் கிடையாது, கூட்டமைப்பு. அதுல இருக்க ஒரு சங்கம் மோடியை வரவேற்குது அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த விவசாயிகளும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற பார்வையில நம்ம பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, இந்த போராட்டம் வெளியேறன்றாங்கல்ல, இது மட்டும் இல்லை, இதுல நிறைய நடக்குது. நம்ம உத்தரப்பிரதேசத்துல ஒரு அமைச்சரோட பையனும் எம்எல்ஏ ஒரு பையனும் கார் எடுத்து விவசாயிகள் ஏத்தி கொள்றான். 2வது, டிராக்டர் பேரணி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. இவங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே உள்ள டிராக்டர் பேரணி ஆரம்பிக்குது. இவங்களுக்கே ஆச்சரியம், யாரு அப்படின்னு பார்த்தா பஞ்சாப்ல இருக்கிற தீப்சி தான் அவன் பேர் நினைக்கிறான். அவன் என்ன செய்யறான்னா, டிராக்டர் எடுத்துட்டு போய் கோட்டைக்குள்ள போறான். அவன் போகும்போது கோட்டையோட கதவுகள் திறக்கப்படுது, எந்த ஒரு தடுப்புகளும் இல்லை. துணை ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற கோட்டை சுவர்கள் திறக்கப்படுது. அவன் போய்
டெல்லியோட செங்கோட்டையில் இருக்கிற தேசிய கொடியை இறக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட கொடியை நட்டு வைக்கிறான். அப்போ இந்திய நாடு முழுவதும் அந்த ஊடகங்கள் என்ன பிரதிபலிக்குதுன்னா, விவசாயிகள் தீவிரவாதிகள் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்திய தேசிய கொடி இறக்கிட்டாங்க அப்படின்னு. கொஞ்சம் பின்னாடி கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு குறிப்பிட்ட நபருடைய சதி அப்படின்னு தெரிய வருது. இப்போ எவ்வளோ பெரிய மோசமான வேலைகள் இது ஒரு சைடு. இப்படி நிறைய நடக்குது, நிறைய உள்ளடி வேலைகள்லாம் நிறைய நடக்குது. எல்லாத்தையும் தாங்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவுலேருந்து எல்லாம் செய்கிறாங்க. இந்த போராட்டம் எல்லாம் வருது. காவல்துறையும் சும்மா சாதாரணமானலாம் இல்லை. லோக்கல் போலீஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் மாவட்ட காவல்துறை, ஒரு ஒரு தீவிரவாதி ஒரு ஆர்மி வரைக்கும் போயிட்டாங்க. ஒரு அவங்கள தடுக்கிறதுக்கு வச்சுருந்த அந்த இரும்பு இது இருக்குல்ல, கேட் இருக்குல்ல, அதை பார்த்தாலே கதி கலங்கும். ஜாம்பிஸ் கூட்டத்தை நிறுத்துறதுக்கெல்லாம் அந்த சினிமாலெல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி முள்வேலிகள்லாம் போட்ட கம்பிகள் தான் அங்கே இருந்துச்சு. எல்லாத்தையும் எதிர்கொண்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 2-3 ஸ்டேட்டில் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் இதை வாபஸ் வாங்குகிறோம், வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்குகிறோன்றாங்க. ஆனால் விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நம்ப மாட்டோம், நீ நம்ப மாட்டோம், நீங்கள்லாம் வாக்குறுதியெல்லாம் பண்ண வேணாம், எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக நீ எழுதி கொடுங்க, நாங்கள் கேட்ட கோரிக்கைகளை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுங்கன்றாங்க. மோடி அரசாங்கம் சரின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த தேதி வரைக்கும் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்ததில் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படலை. அப்போ எந்த விவசாயிகள் மோடியை கூப்பிட்டாங்க? அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. ஏன்னா விவசாயிகள் என்னை வரவேற்கிற விதம் பார்த்தா பீகார் காற்றே அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த விவசாயிகள் கேட்டாங்க? நமக்கு ஒரு சந்தேகம் வருதுல்ல. இந்த எட்டப்பர்கள், ஒரு சில சங்கங்கள், அவர்களுக்கு கவனிப்பு இருந்திருக்கு அப்படின்னு பேரலையில் நேர்காணல் கொடுத்த ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் கே பாலகிருஷ்ணன் அவர் சொல்றாரு, சில கவனிப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. அது என்ன வேணாலும் இருக்கலாம், அது தொகையாக நம்மளால் சொல்ல முடியலன்னா, ஆனால் ஏதோ ஒரு கவனிப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சங்கம் மட்டுமே இந்த விழாவை முன்னெடுக்குது அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த விவசாயிகளுமே போயிட்டாங்க அப்படின்னு நம்மளால் பொத்தாம்பொதுவாலாம் நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, எஸ்கேஎம்ங்கிறது ஒரு கூட்டமைப்பு, ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு. அதுக்குள்ளே ஒரு பல சங்கங்கள் இருக்குது, சங்கங்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அது எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஆனால் ஒரு அடிப்படை தேவை கோரிக்கைகளுக்காக ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினது தான் இந்த வேளாண் திருத்த மசோதா சட்டம், அவ்வளோதான். அது வேற. இப்போ மோடி ஏன் இந்த இடத்துல விவசாயிகளை தூக்கிட்டு வரணும்? இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் தமிழ்நாட்டு எலெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் 6 மாதத்தில் 6 வாட்டி வராரு. அமித்ஷாவும் படையெடுக்கிறாரு. இங்கே இருக்க கோவில்களுக்கெல்லாம் ஓடினாங்க. சென்னையில் பல இடங்களில் நடையா நடந்தாங்க, மாறி மாறி வந்தாங்க. ஆனால் டப்பா இல்லை, 0. அப்போ மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வருது. இனிமேல் அவங்களுடைய விஜயம் வருகை எல்லாமே வரும். நீங்கள் வர வேணாம் சார், நீங்கள் எங்களுக்கு தரணும்னு இருக்குல்ல நிதி, அதை கொடுங்க. நீங்கள் வரும்போது கூட எங்களுக்கு ஆப்பு வச்சுட்டு தான் வரீங்க. என்ன செய்கிறீங்க? கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் இல்லை, கேட்டால் நீங்கள் பஸ்ஸுலேயே போய்க்க, உனக்குலாம் எண்ணிக்கை கம்மியாக இருக்குங்கிறீங்க. அப்போ இன்னொரு டேட்டா வருது, எண்ணிக்கை குறைவாக இருக்கிற ஆக்ரா, பாட்னா மாதிரியான நகரங்களுக்கு எதுக்கு மெட்ரோ அப்படின்னா, அப்போ இங்கே இருக்க வாணி சீனிவாசன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தற்காலிகமானது, இது இப்போதைக்கு சும்மா சொல்லியிருக்காங்க, விளக்கம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுறாங்க. நீங்கள் என்ன மாதிரியான விளக்கம் கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீட்டுக்கு நீங்கள் கேட்ட விளக்கத்தெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இங்கேருந்து ஆளுநருக்கு அமிச்சா அவர் திரும்ப அனுப்புகிறாரு, அவர் திரும்ப விளக்கம் கேட்டு அனுப்புறல, திரும்ப அப்படியே அனுப்புகிறாரு. திரும்ப மறுபடியும் திரௌபதி முர்முக்கு அமிச்சா அவங்க ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க. ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஏன் அந்த மனு போகணும்? நீட் சம்மந்தமான அது போகணும்? இதுன்னு உள்துறை விவகாரம் சம்மந்தப்பட்டதா நீட்டுங்கிறது? இல்லை ஏதாவது மாவோயிஸ்டுகள் சம்மந்தப்பட்டதா? இல்லை ஒற்றுமை இறையாண்மைக்கு எதிரானதா? எதுக்கு அங்கே போகணும் நீட்டோடது? நீங்கள் எப்படியான ஆளுங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தேவைக்காக நீங்கள் வரீங்க. இதை நீங்கள் இப்போ கோவைக்கும் மெட்ரோவுக்கும் மதுரைக்கும் நாங்கள் நிதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்தால் கூட ஓகே, ஏதோ தமிழ்நாட்டு மீது அக்கறை இருக்குது அப்படி வரும்போதுலாம் நான் தமிழை இந்த உலகம் முழுவதும் பரப்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு மோடி தான் 2014 மோடி தான் தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுவதுமே தமிழை போய் பரப்புனாரா? இல்ல தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்னு சொல்றாரு, மற்ற மாநிலங்களில் போய் எப்படி தமிழ்நாட்டை ப்ரொஜெக்ட் பண்றாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இவங்க என்ன செய்யறாங்க? இங்கே இருக்க ஒரு ஆள் வந்தாரு, ஒரு மினிஸ்டர் ஒருத்தர், திருவள்ளூருடைய புகழை பரப்புறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் திருவள்ளூர் என்ன செஞ்சு வச்சாங்கன்னு தெரியும். ஆமா, சரியா? அப்போ நீங்கள் எங்களோட புகழை நாங்கள் பரப்பிக்கிறோம், உங்கள் குஜராத்தியை நீங்கள் பரப்புங்க, இந்திய பரப்புங்க, அந்த இடத்துல பரப்புங்க, இங்கே பரப்ப வேண்டாம். அதான் நம்ம கேட்டுக்கிறது. நீங்கள் இந்த தேர்தலுக்காக மட்டுமே இங்கே தமிழ்நாட்டை நாங்கள் வளர்க்க போகிறோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு வரதெல்லாம் நாடகமும் நாங்கள் பார்த்துட்டோம். அதிகபட்சமாக நீங்கள் என்ன செய்வீங்க? இங்கே இருக்க தற்கூரிகளை வச்சு கட்சி ஆரம்பிக்க வச்சு ஓட்டை பிரிப்பீங்க. வேற என்ன செய்ய முடியும் உங்களால்? தற்கூரிகள் தாவேக்கா குறிப்பு இல்லை சொல்லலாம். ஓகே, யாராவது ஒருத்தர், நான் பொதுவாக சொல்கிறேன், ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதான் நடக்கும் அப்படி சொல்கிறேன் நான். ஏன்னா
ஏன்னா தாவேக்கான்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு வாரத்தில் பாஜக அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கு, எதிர்த்து ஒரு அறிக்கை இல்லை. இல்லை எஸ்ஆர் எதிர்த்து போராடினாங்களே. தேர்தல் ஆணையம்னு விஜய் வாயிலேருந்து வந்துச்சா? இல்லை. பாஜகன்னு வாயில வந்துச்சா? யாரோ திமுகவை எதிர்த்து எஸ்ஐஆருக்காக போராட்டம். இப்படி ஒரு கூத்த உலக நாடுகளில் தமிழ்நாட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும். யாருன்னு தெரியாம எப்படி சொல்ல முடியும்? அதான் யாரோ உன்னோட புருஷன்ற மாதிரி ஒரு கோஷம் வந்துட்டு போகுது. தன்னுடைய வீடியோல கூட தேர்தல் ஆணையத்தை பேரை உச்சரிக்க முடியாத ஒரு தொடர்நடிகையா தான் நம்ம பார்க்க முடியும். பாஜகன்ற பேரை கூட வார்த்தைகள்ல வீடியோக்கள்ல நம்மளால சொல்ல முடியாத ஒரு ஆளை தான் நம்ம பார்க்கணும். அதுவும் விஜய் அவர்கள் இல்ல, அந்த இடத்துல இருந்தவங்க விஜய் தொண்டர்கள் பொதுச்செயலாளர் அவங்க கூட சொல்லல. தேர்தல் ஆணையத்தோட சதி, பீகார்ல இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு, எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. மாறா அவங்க என்ன செட் பண்றாங்கன்னா, பிஎல்ஓ அதிகாரிகள்லாம் திமுகங்கிறாங்க. எனக்கு அதுதாங்க எனக்கு இவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. பிஎல்ஓ உங்க வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் தாவேக்கா, 4 பேர் ஃபார்ம் கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு ஃபார்ம் கொடுக்காம நிற்க முடியுமா? எப்படி? எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அந்த அவங்க லாஜிக்கே எனக்கு புரியல. சரி, எப்படா உண்டை மட்டும் நீ இன்ஸ்டாகிராமில் விஜய் ஃபாலோ பண்ணுறன்னு ஒவ்வொருத்தரும் பிஎல் அதிகாரி வாங்கி உன் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு போகுது, ஐயோ நீ விஜய் ஃபாலோ பண்ணுறவனு ஃபார்ம் இல்லைன்ட்டு ஓடுறாங்களா? அப்போ இதை தான் செஞ்சுட்டு போயிருக்கான் பிஎல் அதிகாரினாலே திமுக. அப்போ பிஎல் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்தால் அந்த தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவனுங்க என்ன செய்வாங்க, ஜென்சி என்ன செய்வாங்க, அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? இது ஒரு கலவரத்தை தூண்டுறது தானே. இதைத்தான் செய்ய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இது அவுட் ஆஃப் சாப்டர்னு வைங்களேன். நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, எஸ்ஐஆர் வந்து பேசலை. ரெண்டாவது, கோவை மதுரை பற்றி மெட்ரோ வரலன்னு சொல்லி விஜய் இப்போ வரைக்கும் வாய் திறக்கலை. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு ஒரு கொட்டு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு வாய் திறக்கலை. இப்போ எதுக்குமே நீங்கள் வாய் திறக்கலை, நீங்கள் ஒரு சாஃப்ட் சங்கி தானே. இப்போ தொடர்ந்து நாங்கள் கேள்வி கேட்குறோம்ல, அதுக்கெல்லாம் நாங்கள் கேள்வி கோபேக் மோடின்னு போடாத 2 கட்சி தமிழ்நாட்டில், ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிவிகே. இப்போ நீ இதெல்லாம் பண்ணலைன்னா நாங்கள் சந்தேகம் வரும்ல. அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறதெல்லாம் இவங்க தான். இவர் வந்துட்டு போகிறதுக்கான மோட்டிவ் என்ன? விவசாயி இப்போ இவர் வந்துட்டு போயிட்டாரு, நாளைக்கே விவசாயிகளுடைய எல்லா ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்த்துட்டு போயிடுவாரா மோடி? இல்லை, வாய்ப்பே இல்லை. பண்ணுறேன் தேர்தல் நின்னோடனே மறுபடியும் தேர்தல் வரும்ல, அப்போ நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் பண்ணித்தரோன்ற ஒரு கோரிக்கையை ஜெயிக்கிற வரையும் சொல்லுவோம், அவ்வளோதான். அதுதான் நடக்கும். ஓகே. ஸோ தாவேக்கா ஒரு பக்கம் விட்டுறலாம். இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை நிப்பாட்டினாங்க. ஸோ வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய எல்லா நிதிகளாக இருக்கட்டும், மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா எக்கச்சக்கமானதை பாஜக அரசு இங்கே நிப்பாட்டியிருக்கா. ஆமாம், அதாவது இவங்களுக்கு வந்து நம்மகிட்ட இருந்து வரி அதிகமாக வருது. தமிழ்நாட்டை அவங்க எவ்வளோ புறக்கணிச்சாலும் தமிழ்நாடு வளருது, அதை ஜீர்ணிச்சிக்க முடியலை. கல்வியில் வளருது, கல்வியோட நிதியை பிடிக்கிறான், ஆனால் தமிழ்நாடு கல்வியில் வளருது. சரி, வேலை வாய்ப்புகளில் இவங்களை எதாவது பண்ணணும், நிதி கொடுக்கூடாதுன்னா வேலை வாய்ப்புகளில் வளருது. எக்கனாமிக்கலாக தமிழ்நாடு தான் முதலிடம் நம்ம சொல்லலை, ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. என்ன பண்ணாலும் இவங்க வளர்றாங்க, இவங்க ஜீர்ணிச்சிக்கவே முடியலை. மெட்ரோ வந்து மதுரையிலையும் கோவையிலையும் நிறுத்துறதுக்கு ஒரு பெரிய அரசியல் இருக்குது. சென்னையில் வந்து சாதி வந்து ஒளிஞ்சிருக்கு, வளர்ச்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் ஓப்பனாக வந்து நீ எந்த சாதி அப்படின்னு கேட்க முடியாது. நீங்கள் அசோக் நகர்னு டிக்கெட் எடுத்தால் உங்கள் சாதியை கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. கிண்டின்னு டிக்கெட் எடுத்தால் கண்டுபிடிக்குமா? முடியாது. இங்கே வளர்ச்சிக்கு பின்னாடி சாதி ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் ஊருக்கு போயிட்டு கீழ்வேளம்பட்டின்னு கொடுப்பா அவனா கண்டுபிடிச்சிருவான், மேல்வேளம்பட்டினா கண்டுபிடிச்சிருவான், கீழ்வேலூர் கொடுப்பானா கண்டுபிடிச்சிருவான். அப்போ ஊரின் பேர்லேயே அங்கே வந்து சாதி வந்து இருக்குது. நீ பஸ்ஸுலேயே போ, அந்த வார்த்தை வருதில்ல, பஸ்ஸுலேயே போய்க்கோங்க, இருக்கு மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே வளர்ச்சி வருது. சரி, என்ன நீ டிரான்ஸ்போர்ட்லலாம் வந்து சாதி வந்து ஒளிஞ்சிருமா, இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் வைக்கலாம். நீங்கள் இங்கே மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் இங்கே வந்து உசிலம்பட்டிக்கு வருது அப்படின்னா, உசிலம்பட்டியை சுற்றி இருக்க இடங்கள்லாம் எப்படி டெவலப் ஆகும்? பயங்கரமாக டெவலப் ஆகும். பெரிய தொழிற்சாலைகள் வரும், ரியல் எஸ்டேட்டுகள் அதிகமாகும், சுற்றுலா தலங்களாக இருந்துச்சுன்னா அது இன்னும் டெவலப் ஆகும். வருதுனாலே அந்த ஏரியா பயங்கர டெவலப் ஆயிரும், பீக் ஆயிரும். அங்கே ஒரு பெரிய வளர்ச்சி வரும். அந்த வளர்ச்சியெல்லாம் விரும்பாததான் பாஜக. இப்போ இந்த வளர்ச்சியெல்லாம் வந்துருச்சுன்னா இந்த சாதியெல்லாம் என்ன ஆகும்? கலங்க, அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும், காலம் கம்மியாகும். அப்போ இதெல்லாம் அவங்க விரும்பலை. இப்போ இந்த ஒரு வகையில் சாதியை பின்னுக்கு தள்ள வேண்டியது ஒரு வளர்ச்சி தான். வளர்ச்சி இருந்தாலும் சாதியும் பின்னுக்கு தள்ளப்படும். அதனால தான் சென்னையில் பெரிய அந்த மாதிரியான தாக்கம்லாம் இங்கே இல்லை. அவன் பாட்டு காலைல எந்திரிப்பான். நீ மெட்ரோவில் பஸ்ஸில் போகும்போது என் பக்கத்தில் இருக்கவங்க எவனே தெரியாது, உங்களுக்கு எந்த மதம்னு தெரியாது, எந்த சாதின்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கிராமப்புறங்களில் போனால் நான் ஓப்பனாக சொல்ல முடியும். அவர் இன்னைக்கு ரீசெண்டாக படத்தில் கூட அவர் காட்டுவார், எந்த ஊர் பாணி இன்னொன்னே தாத்தா எந்திரிச்சு நிற்பார்ல, அதெல்லாம் இல்லாமல் அந்த காட்சிகள் வரும் இருக்குது. அப்போ இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குல்ல, அது எல்லாமே தடுத்து நிறுத்துகிற வேலையை தான் பாஜக செய்யுது. திருப்பூர் தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் லீஸ்ட் எக்கனாமிக், ஆனால் அது உத்தரப்பிரதேசத்தோட அதிகம். அப்போ அவங்களுக்கு அதான் ஜீர்ணிச்சிக்க முடியல. எப்படி அதுவும் கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு பெல்ட் இருக்குல்ல, அது வந்து
பெரும் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, கோயம்புத்தூர், திருப்பூர், இதெல்லாம் அங்கெல்லாம் நீங்கள் மெட்ரோவை கொண்டு வந்தால் அது இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகும். இப்போ இன்னும் டெவலப் ஆச்சுன்னா இவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியாது. ஐயோ, நம்ம இல்லாத இடத்துல வளர்ச்சின்னா அது நம்மளால் உருட்ட முடியாது, நம்ம தான் டபுள் இன்ஜின் சொல்லணும். இப்போ இது எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இதெல்லாம் வேணுங்கனே தடுக்கிறது. ஓகே. ஏன்னா மதுரைக்கு தொடர்ந்து அவங்க செய்யக்கூடியது ஆல்ரெடி எய்ம்ஸ் 14 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷம் எய்ம்ஸில் படிக்கிறவங்களும் அடுத்த வருஷம் சர்ஜரிக்கு போக போகிறாங்க. ஓகே. ஸோ எய்ம்ஸ் முடிஞ்சு மெட்ரோ நிப்பாட்டாங்க. மதுரையை சுற்றி எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலும் அது வந்து ஒன்றிய அரசு சம்மந்தப்பட்டிருந்தா அந்த ப்ராஜெக்ட் நடக்கவே மாட்டேதுன்ற ஒன்று நிறுத்துறாங்க. அதுக்கு காரணமே இதுதான். வளர்ச்சி வரணும்னா அது எங்களால் வரணும். நீ வீடு கட்டும் திட்டத்தில் கூட பெருவாரியான நிதி யார் தரா? மாநில அரசாங்கம். ஆனா சொந்த கொண்டாடுறது யாரு? மத்திய அரசு. அப்ப இந்த இந்த வேலைகள்லாம் இருக்குல்ல, இது நீங்க வந்து இது எல்லாமே இந்த இடம் வளர்ந்துடக்கூடாது. ஆனா அவங்க ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல போய் பார்த்தா தாராள பிரபு, இல்ல கோடி கோடியா தாராள பிரபு. அதுவும் கூட்டணி கட்சி இந்த இவ்வளவு இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் எவ்வளவு போய் சேர்ந்துச்சு நம்ம பார்த்தோம். நீங்க நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருப்பேன்ற அளவுக்கு வாரி வாரி கொடுக்கறது. அப்ப இங்க மட்டும் என்ன ஓரவஞ்சனை? தமிழ்நாடு மட்டும் என்ன ஓரவஞ்சனை? கிள்ளிக்கிட்டையா? இங்க இருக்க எம்எல்ஏ தானே, பாஜகவில் இருக்க எம்எல்ஏ தானே கோயம்புத்தூருக்கு. அவங்க என்ன மாதிரியான ஒரு முட்டு கொடுக்குறாங்க? என்ன மாதிரியான முட்டு கொடுக்குறாங்க? விளக்கம் தான் கேட்டிருக்காங்க. ஓஹோ, விளக்கமா? சரி சரி, இந்த விளக்கம் பத்தி நமக்கு தெரியும். புரியுது. இங்க வந்து பாஜகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அதிமுக அதுக்கப்புறம் ஒன்று வந்து மோடியிடம் மனு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி தரப்பு வந்து இந்த ப்ராஜெக்டை திரும்பி கொண்டு வரணும், மதுரை கோவை மெட்ரோ மனு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாஜக தரப்புல இருந்து அது கூட வரல. இந்த மாதிரி மனு கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு எடப்பாடி பழனிசாமி மனு கொடுத்த உடனே மோடி அப்படின்னு நடுங்கி இருப்பாரு பார்த்துட்டு. ஐயோ, நீங்களே கொடுத்துட்டீங்களா, நான் உடனே அறிவிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம இந்த நீட் விவகாரத்திலே எடுப்போம். நீட்டில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றின மசோதாவை சட்டமன்றத்துக்குள்ளேயே பூட்டி வச்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதை ஆளுநருக்கே அனுப்பாமல். ரெண்டாவது, இதே விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தும் போது தமிழ்நாட்டில் ஒரு மாநில அரசாங்கம் ஆதரவு தெரிவிக்குது. அது யாரு? எடப்பாடி பழனிசாமி. வேளாண் திருத்த மசோதா சட்டத்தை நான் ஆதரிக்கிறேன், நான் ஒரு விவசாயி, அதில் எந்த இதுவும் இல்லை அப்படின்னு ஆதரிச்சவர் எடப்பாடி பழனிசாமி. அதே டெல்லியில் மறுபடியும் இன்னொரு போராட்டம் வருது, சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக. சென்னையிலையும் போராட்டம் வருது, அதுக்கும் ஆதரவு தெரிவித்தவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? கூட்டணி தர்மங்க, கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் ஆதரிக்கிறோங்க அப்படின்னாரு. அவர் முதல்ல போய் அன்புமணிகிட்ட போய் அரசியல் கற்றுக்கிட்டு வர சொல்கிறோம். கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா அவங்களும் அதே பாஜக கூட்டணியில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க நீட்டுக்கு எதிரானவங்க. பாமக தான் நீட்டுக்கு எதிரானவங்க, நீங்கள் ஆதரவு. அப்போ கூட்டணி வேற, கொள்கை முடிவுகள் வேறங்கிறது இவங்ககிட்டயே நீங்கள் கற்றுக்கிட்டு வர வேண்டியிருக்கு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? எஸ்ஐஆருக்கு ஆதரவுங்கிறாரு. நாளைக்கு நீங்கள் கூட்டணி வெளியே வந்தாலே அன்றைக்கும் அதே ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்களா? கூட்டணிக்கு ஆதரவு. நீங்கள் வந்து அன்றைக்கி நாங்கள் கூட்டணியில் இருந்தனால அப்படி சொல்லிட்டோம், ஆனால் நாங்கள் எஸ்ஐஆருக்கு ஆதரவு. நீ இனிமேல் கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன? ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு வருது. அப்போ இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு தான். நாங்களும் இருக்கோம், நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க மாட்டோம், மனு கொடுத்துருக்கோம். ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுங்க. நீங்கள் வெளியிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல வைப்ரலாகும். திமுக ஒரு எதிர்ப்பு அறிக்கையை விட இந்த நேரத்தில் கூட்டணியிலேயே இருக்கிற அதிமுக வெளியிட்டுச்சுன்னா, ஐயோ கூட்டணி கட்சியே பண்ணுதே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். மனு எதுக்கு கொடுக்குறீங்க? மனு மோடிக்கிட்ட ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் கொடுக்குறாங்க, மெயிலையும் அதுலேயும் மனு கொடுக்குறாங்க. நீங்கள் மனு கொடுக்குறீங்க. பாஜக வந்து கொங்கு பெல்ட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் என்ன? அண்ணாமலை என்னதாக இருக்கட்டும், இப்போ அவங்களுக்கு இருக்கிற எம்எல்ஏவாக இருக்கட்டும், இப்போ போடுற கூட்டங்களில் பாதி வந்து கோவையாக இருக்குது, நடத்துகிற பாதி ஷோ ரோட் ஷோ வந்து கோவையாக இருக்குது. கோவை ஏன் கோவைக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, அது இப்போ இருந்து இல்லை, அது ஸ்டார்டிங் ஜெயலலிதா அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தே கோவை மேலே ஆட்சியாளர்களுக்கு ஒரு தனி கவனம் உண்டு. ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கோவையில் திமுக 0 தான். ஆமாம், ஃபுல் பெல்ட் கோவை தான், வாஷ் அவுட் தான். ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு தொகுதிக்கு மாற்றம். ஏன்னா அந்த 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 இழப்பை அவங்க இழந்துட்டாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த சாதிய பின்னோட்டம் இருக்குல்ல, அது மற்ற பெல்ட்டுகளில் கம்மி. தென் மாவட்டங்களாகட்டும், இல்லை வட மாவட்டங்களாகட்டும், இல்லை பின்னாடி கன்னியாகுமரி சைட்லாம் போனோம்னா அங்கே இருக்கிற அந்த சாதிய பெல்ட்டுகள் அந்த மோதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், டைலூட்டாக இருக்கும். ஆனால் கோவையில் சாதின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பெல்ட்டை நம்ம கைப்பற்றிடலாம். ஒரு காலகட்டத்தில் அந்த கொங்கு மண்டல தனி மாநிலமாக்கணுன்ற மாதிரிலாம் பேச்செல்லாம் வந்துச்சு. ஆமாம், ரெண்டா பிரிங்கன்ற அளவுக்குலாம் தனி அந்த பேச்செல்லாம் வந்துச்சு. அப்போ சம்திங் யாரோ அரசியல் கூட அந்த மாதிரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்.
இல்ல இப்ப ரீசெண்டா கூட வந்துச்சு. அப்போ அது வந்து ஒரு சாதி பெல்ட்டு, உச்சத்தில் இருக்கும் சாதி வெறி பெல்ட் எல்லாம். அங்கே அந்த இடத்துல நம்ம கைப்பற்றுறது ஈஸி. பாஜகவுக்கு சாதியை வச்சு தானே உள்ளே வரணும். இங்கே இருக்கிற இடைநிலை சாதியில் இருக்க எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கு, எல்லா சாதியில் இருக்க ஆளுங்களுக்கும் பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கு. அது மூலிமா நம்ம ஈஸியாக நுழைய முடியுங்கிறதான் கான்செப்ட். ஆனால் இப்போ அங்கே 2 கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருக்குது. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அந்த 2 யார் கையில் வச்சுருக்கா அப்படின்னா, ஒன்று திமுகவில் செந்தில் பாலாஜி, அவர் பக்காவாக அந்த பெல்ட்டை கையில் வச்சுருக்காரு. அதிமுகவில் எஸ்பி வேலுமணி, அவங்க அந்த பெல்ட்டை தனியாக வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் உள்ள பூந்து குட்டையை குழப்பி அப்படியெல்லாம் அண்ணாமலையே நின்னாலும் டப்பா டான்ஸ் அடிச்சா இல்லையா, அவ்வளோதான். ஆனால் வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சிட்டாங்களே. வானதி சீனிவாசன் ஜெயிச்சதுக்கு தனி ரீசன். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேம்லாம் இருக்கும். 1 லட்சம் வாக்குகள் எப்படி அங்கே சேர்ந்துச்சுன்ற சந்தேகம்லாம் நமக்கு இன்றைக்கும் வரும். அது தனி. ஆனால் இங்கே நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையால் ஒன்றும் பண்ண முடியலல்ல. எதிரில் நின்னவரும் ஒரு பெரிய முக்கிய புள்ளி. நம்ம நினச்சி பார்த்தோமா திமுகவில் பேர் தெரியாத ஒரு நபர் ஜெயிப்பாருன்னு? நம்ம அண்ணாமலை ஜெயிச்சிருவாருங்க, ஒரு சீட்டுங்க அப்படின்னு தானே எல்லாரும் கருத்து கணிப்புலாம் வெளியிட்டாங்க. ஆனால் முடியலல்ல. அந்த களத்தில் அங்கே இருக்கிற ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க தான். நம்ம சிங்கி ராமச்சந்திரன் ஜெயிக்காத பின்னாடிலாம் வேற. ஏன்னா அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவரே இல்லை, அவர் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். மேபி அது அதிமுக அதே சமூகத்தை சேர்ந்திருந்தா நிறுத்தியிருந்தா கூட அங்கே ஒரு டஃப் ஃபைட் வந்திருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அங்கே சாதியினுடைய அந்த தாக்கம் அதிகமாக இருக்கு. ஓகே, பாஜக அப்போ கண்டிப்பாக 2026 இங்கே வந்து காலுன்றது என்னென்ன பண்ண முடியுமோ இந்த உச்சத்துக்கு போவாங்கன்றது. 2026 அவங்க வந்து விஜய் தான் நம்பி இருக்காங்க. பாஜக நம்புறது விஜய் தான். அவங்களுக்கு யாருமே இல்லை, முடிச்சு விட்டாங்க எல்லாத்தையும் கீழே வந்து. இப்போ வந்து அதிமுகவை நம்பி இருந்தாங்க, அவங்களுக்காக அண்ணாமலையா அதிமுகவான்னு பார்த்தாங்க. அவங்க 100 அண்ணாமலையை கூட கட்சி விட்டு விரட்டுவாங்க, ஆனால் அதிமுக வேணும். ஆனால் அண்ணாமலையை விரட்டி விட்டு இங்கே பிடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க பிடிச்ச உடனே அண்ணாமலைக்கு கோவம். இங்கேருந்து ஒவ்வொருத்தராக புல்லுருவி மாதிரி ஒன்னொருத்தரே உருவுறாரு. ஃபஸ்ட்டு ஓபிஎஸை உருவினார், டிடி தினகரனை உருவினார், இப்போ செங்கோட்டையனை உருவிட்டார். இதெல்லாம் தனி லாபியாக கொண்டு போய் அப்படியே விஜய் கூட சேரலான்னு ஒரு லாபிஸ் நடக்குது தனியாக. இது தனி நடக்குது. இப்போ இவங்க வீக் ஆகிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரையுமே ஒன்று சேர்க்கறது, அந்த மோட்டிவ்குள்ளே பாஜக வேலை செய்யுது. பிஎம்கே, தேமுதிக, அண்ணாமலை டீமு, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி, நாயனார் வந்து மெயின் பாஜக. எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லாரையும் பண்ண வேண்டியதுதான் இப்போ பாஜகவோட பெரிய வேலையாக இருக்குது. அதனால தான் அவங்க இந்த தேர்தலில் பெருசாக நம்ம பார்க்குறோம், என்னடா அது எந்த வேலையும் செய்யாமல் இருக்கு. போன எலெக்ஷனில் என்ன வேலை செஞ்சாங்க, நினச்சி பார்க்காத அளவுக்கு வேலை செஞ்சாங்க. ஆமாம், இந்த எலெக்ஷனில் ஏன் இன்னும் தூங்குறாங்க அப்படின்னா, இந்த லாபிஸ் எல்லாம் செட் பண்ணுறது தான். இந்த லாபிஸ் எல்லாம் செட் பண்ணிட்டா நம்ம பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான். ஓகே, அடுத்ததான் நம்பி இருக்கிறது எஸ்ஐஆர் விஜய், எஸ்ஐஆர் 2 தான் பாஜகவோட ஒரே நம்பிக்கை. ஆமாம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.